மன்னர். அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் இன்பம் தரக்கூடிய பொருள் எது, உலக மக்கள் எல்லாருக்குமே இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது. இதை அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அரசவையில் முரசு கொட்டுறாங்க. மன்னருக்கு அந்த சந்தேகம் இதுதான். இன்பம் தரக்கூடிய பொருள் எதுவோ அந்த பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 1000 பொற்காசுகள், உலகத்தில் இன்பம் தரக்கூடிய பொருளுக்கா பஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா பொருட்களையும் அங்கே நிறுத்துறாங்க. மன்னரை வர சொல்லி பார்க்குறாங்க. மன்னரோட பார்வையில் படுறது முதல்ல ஒரு குயிலோட குரல் மிகவும் அழகானது இல்லையா? அப்போ அதை மன்னர் பார்க்கும்போது நினைக்கிறாரு, குயில் ரொம்ப பாடல் இசை ரொம்ப நல்லா இருக்கும், அழகானது தான் குயிலோட குரல். ஆனால் இது ஒரு காது கேட்க முடியாதவனால இந்த குயிலோட இசையை ரசிக்க முடியாது இல்லையா? அப்போ இது இன்பம் தராது அப்படின்னு அடுத்ததாக போகிறாரு. மயிலை நிற்க வச்சுருக்காங்க. மயிலோட நடனம் மிக ரசிக்கக்கூடிய நடனம் தான், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஆனால் இது ஒரு பார்வை இல்லாதவனால எப்படி இன்பம் பெற முடியும் அப்படின்னு இதுவும் வேண்டாம் அப்படின்றார். பலதரப்பட்ட ஓவியங்கள், இனிப்புகள், நிறைய விஷயங்கள் இன்பம் தரக்கூடியதை மக்கள் நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. எதுவுமே மன்னரோட மனதுக்கு திருப்தி தரலை. கடைசியாக இறுதியாக போய் ஒரு இடத்துல நிற்கிறார். அங்கே களிமண்ணாலான ஒரு அழகான ஓவியம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு தாய் மிகவும் அன்போட நம்பிக்கையோட ஒரு சாமானியருக்கு உணவிடுவது போல் அந்த ஓவியம் இருக்குது. அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு சாப்பிட்றது போல் அந்த ஓவியம் இருக்குது. இதை பார்த்தோன்னே மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதுதான் சிறந்த இன்பம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை யார் செஞ்சு கொண்டு வந்தது அப்படின்னா ஒரு வயதான பெரியவர் கொண்டு வந்து அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறார். அவருக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு விவசாயி மன்னா, இன்பம் தரக்கூடியது இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி மன்னர் அந்த 1000 பொற்காசுகள் அந்த விவசாயிக்கு கொடுக்குறார். இப்போது நாம் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா, நம்ம நம்பிக்கையோட